இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 131 தி பவர் ஆஃப் நைன் டெய்ல்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல உரோஷிக்கு அப்பியர் ஆயிருப்பா இல்லையா, அதை பார்த்து இவங்க 3 பேருக்குமே ஷாக் ஆயிருக்கும். யாரா இவா அப்படின்னு நம்ம தான் நருட்டோ பார்ப்பான். உரோஷிக்கு அந்த இடத்துல நான் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க 2 பேரும் எனக்கு வந்து இழந்துலாவே இருக்கீங்க, உங்களோட கதையுமே முடிக்கிறேன், நருட்டோட சக்கரை அதுக்கப்புறம் எனக்கு தான், நருட்டோ உசமாக்கி இந்தாடா அவன் சக்கரை அதுக்கப்புறம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் தூண்டில் தூக்கி போட்டு நருட்டோவை அட்டாக் பண்ண அவன் தூண்டில எடுத்து பார்த்தா நருட்டோட சக்கரை அதுல இல்லவே இல்ல. சாஸ்கே என்ன யோசிப்பானா, ஒரு வேலை சீலிங் சுச்சு மூலமா அவனுக்கு இந்த சக்கரை கிடைக்கலன்னு சொல்லி யோசிப்பான். எதனால அட்டாக் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குழப்பமா இருப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம நருட்டோ வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன அட்டாக் பண்றவங்களா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி உரோஷிக்கு அட்டாக் பண்ண போவான். உரோஷிக்கு மறுபடியும் அவனோட தூண்டில வச்சு நருட்டோவை ஃபுல்லாவே கேப்சர் பண்ணிடுவாங்க. சாஸ்கே என்னதான் ஜம்ப் பண்ணி உரோஷிக்கு அட்டாக் பண்ணாலுமே அந்த அட்டாக்ல இருந்து அவன் ஈஸியாவே தப்பிச்சிருவான். பிகாஸ் சாஸ்கேவோட சக்கரா இன்னமும் ஃபுல்லா ரிகவர் ஆகாத காரணத்தினால அவனோட மூவ்மெண்ட் எல்லாமே ஸ்லோவா தான் இருக்கு. ஜிராயாவுமே அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம நருட்டோவை ஒருத்தன் கேப்சர் பண்ணிருக்க விஷயத்த அவருமே கவனிக்கிறாரு. பருட்டோ அந்த இடத்துல ரசிங்க யூஸ் பண்றான், அதையுமே அவர் வந்து கவனிக்கிறாரு. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜிராயா அந்த இடத்துல வந்து கேட்க உரோஷிக்கு அந்த இடத்துல என்ன சொல்லுவானா, நருட்டோ கிட்ட மட்டும் தான் என்னோட வேலை இருக்கு, அவன் மட்டும் தான் எனக்கு இப்ப தேவைப்படுறான், உங்ககிட்ட எனக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாக்கரா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஏர்த் ஸ்டைல வச்சு அவங்க எல்லாரையுமே லாக் பண்றாங்க. அவங்க என்னடா பண்ண அப்படின்னா மாதிரி நருட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க உரோஷிக்கு அந்த இடத்துல நீ சின்ன வயசுலயுமே ஸ்மார்ட்டா இருப்பேன்னு சொல்லி நினைச்சா, ஆனா நீ முட்டாளா தான் இருக்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். யாரா பாத்துறா முட்டாளன்னு சொல்றேன்னு சொல்லி நருட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, என்னால எதனால உன் சாக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ பேச வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லி உரோஷிக்கு நருட்டோ அந்த இடத்துல இருந்து கடத்தி கொண்டு போயிருவான். இவங்க 3 பேருமே அதுக்குள்ள மாட்டிருக்காங்க இல்லையா. நம்ம பருட்டோ அங்க இருக்க கல் எல்லாத்தையுமே தட்டி பார்த்தா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் திக்காவும் தான் இருக்கு. ஜிராயா இந்த இடத்துல இப்போ உங்களை பார்த்தபடி பார்த்தா நீங்க 2 பேரும் பெர்ஃபார்மர் மாதிரியே இல்லையே அப்படின்னா மாதிரி இந்த இடத்துல கேட்பான். அப்ப சாஸ்கே என்ன சொல்லுவானா, நாங்க வேற ஒரு லேண்டை சேர்ந்தவங்க, இப்போ ஒருத்தவன் அட்டாக் பண்ணா இல்லையா அவனோட நேம் தான் உரோஷிக்கு, அவனை கேப்சர் பண்றதுக்காக தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஏன்னா அதான் எங்களோட மிஷினே. அந்த உரோஷிக்கு வந்து நைன் டெய்லோட சாக்கராவை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆல்ரெடி டெய்ல் பீஸ்டோட சாக்கரா எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்ட்லயுமே இந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்துச்சு இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கும்பலை சேர்ந்தவன் தான் இவனுமே. அவனை தடுக்கிறதுக்காக தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ற மாதிரி சாஸ்கே இந்த இடத்துல நம்புற மாதிரியான ஒரு கதையை சொல்லுவான். ஜிராயாவுமே அந்த இடத்துல கொஞ்சம் யோசிப்பாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல, சரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு வெளில போனாதான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயா அந்த இடத்துல அவரோட டோட சமன் பண்ணுவாரு. அந்த கல் எல்லாத்தையுமே உடைச்சுக்கிட்டு டோடு மூலியமா இவங்க வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் உரோஷிக்கு இவங்க கேப்சர் பண்ணோம் இல்லையா. இன்னொரு பக்கம் உரோஷிக்கு ஒரு கொகைக்குள்ள தூக்கிட்டு போய் நம்ம நருட்டோவை போட, எங்கடா என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்ன மாதிரி அவன் அந்த இடத்துல கேட்பான். உனக்குள்ள இருக்க அந்த ஃபாக்ஸ் சக்கராவை நான் எடுக்க போறேன் அப்படின்ன மாதிரி உரோஷிக்கு அந்த இடத்துல பயங்கர வில்லத்தனமா தாங்க சொல்லுவான். இன்னொரு பக்கம் இவங்க 3 பேருமே டோடு மேல உட்காந்துக்கிட்டு வேகமா நருட்டோவை தேடி போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா. நம்ம சீக்கிரம் போய் ஆகணும், இல்லைன்னா நருட்டோக்குள்ள இருக்க சாக்கராவை அந்த உரோஷிக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான் அப்படின்ன மாதிரி பருட்டோ சொல்லுவான். என்னத்த நீ மீன் பண்ணி சொல்ற அப்படின்ன மாதிரி அந்த இடத்துல ஜிராயா கேட்க, அந்த உரோஷிக்கு கையில வச்சிருக்க ஃபிஷிங் ஹூக் வச்சு யார் மேல அட்டாக் பண்ணாலுமே அவங்களோட சாக்கராவை அவனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ஆனா ஏதோ ஒரு நாள் என்னன்னு தெரியல, பட் நருட்டோவோட சாக்கராவை அவனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜிராயா என்ன சொல்லுவார்னா, நருட்டோக்குள்ள சீலிங் சுச்சுரி இருக்கு, அதனால பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு பருட்டோ வந்து அப்ப இதுக்கப்புறம் அவனால சாக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதா, அப்ப நம்ம கொஞ்சம் சேஃபான இடத்துல இருக்குமான்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா அந்த மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா உரோஷிக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி நருட்டோக்குள்ள இருக்க சீலிங் சுச்சுவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணானா அது அவனுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, அங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஆபத்து, அது மட்டும் இல்லாம நருட்டோவுமே இறக்க வாய்ப்பு இருக்கு, அப்ப அது பெரிய பிரச்சனை, நம்ம சீக்கிரம் போய் ஆகணும்ன்ற மாதிரி பருட்டோ சொல்ல, இந்த இடத்த சுத்தி ஒரு சில இடத்துல தான் ஒளிரா மாதிரியான இடங்கள் இருக்கு, ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தேடுவோன்ற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். இன்னொரு பக்கம் உரோஷிக்கு வந்து நம்ம நருட்டோவை கட்டி போட என்ன விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமான நருட்டோ அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, உன்னோட சாக்கராவை என்னால ஈஸியா எடுக்க முடியல, அதனால டைரக்டா உனக்குள்ள போய் தானே அந்த சாக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவோட சீலிங் இருக்கும் இல்லையா வயித்துல, அந்த இடத்துலயே அவனோட கையை விட்டு நைன் டெயில் இருக்க இடத்துக்குள்ளேயே போறாங்க. சோ அந்த இடத்துல நைன் டெயில் பக்கத்துல போயிட்டு நிறைய சாக்கரா வந்து இந்த இடத்துல சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்க, நைன் டெயில் வந்து யார் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்னு நம்ம தான் அவனை பார்த்து கேட்கும். நான் இந்த இடத்துக்கு உன்னோட சாக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலிங் டேக்கை பிக்க ட்ரை பண்ணுவான். அவன் கை பயங்கரமா அந்த இடத்துல பத்தி ஏற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம நைன் டெயிலோட சாக்கரா லீக் ஆக ஆரம்பிச்சு நருட்டோ அந்த இடத்துல டைல் பீஸ் க்ளோக்கு போக ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் இந்த டைல் பீஸ் க்ளோக் வந்திருக்கும் இல்லையா, அதனால இந்த லீக்கிங் வந்து நம்ம சாஸ்கே வந்து சென்ஸ் பண்ணியிருப்பான். உடனே வந்து வேகமா அந்த டைரக்ஷன் நோக்கி போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம உரோஷிக்கு வந்து கொஞ்சம் சாக்கராவை தான் அவனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும், அதையுமே சாப்பிட்டு இந்த சீலிங்கை வீக் ஆகினா மட்டும் தான் என்னால ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுன்ற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறான். அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த கொஞ்சம் சாக்கராவை சாப்பிட்டதுக்கே அவன் கையில அடிபட்டிருக்கும் இல்லையா நருட்டோவோட வயிற்றுல கைவிடும் போது, ஸோ அது வேகமா சரியாயிரும். மறுபடியுமே நருட்டோ பக்கத்துல போக அந்த சாக்கரா வந்து உரோஷிக்கிய பக்கத்துல நெருங்க விடாது. நருட்டோ உரோஷிக்கியோட த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி கீழே விழுந்துருவான். இப்போ நான் இவனோட மொத்த சீலிங்குமே ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இவன் ரொம்பவே பெருசா இந்த மாதிரி சாக்கரா எல்லாமே லீக் ஆகி வெளில வந்துடும் சொல்லி யோசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சாஸ்கே ஜிராயா பருட்டோ எல்லாம் வந்துருவாங்க. ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஜிராயா அந்த இடத்துல 90 சாக்கரா அவனை சுத்தி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. சாஸ்கே உரோஷிக்கு நான் பாத்துக்கிறேன், நீங்க
நருட்டோவை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா உரோஷிக்கு கூட சண்டை போட போவான். உரோஷிக்கு அவனோட ஃபிஷிங் ஹூக்கை வச்சு அட்டாக் பண்ணாலுமே நம்ம சாஸ்கே அதுல இருந்து தப்பிப்பான். இருந்தாலுமே அந்த ஃபிஷிங் ஹூக் வந்து அவனோட முதுகுல போய் லாக் ஆயிரும். ஆனா நம்ம உரோஷிக்கால சாக்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம சாஸ்கே அந்த இடத்துல சீலிங் ஜூட்சுவை அவன் மேலேயே யூஸ் பண்ணிருப்பாங்க. பருட்டோ ரொம்பவே கேர்லெஸ்ஸா நருட்டோவை தொட போக ஜிரையா அந்த இடத்துல பருட்டோவை தடுத்துட்டு இந்த மாதிரி நருட்டோவை சுத்தி 9 டெயில் சாக்ரா இருக்கு, நீ கேர்லெஸ் எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் இவனை எழுப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ கீழே குனிஞ்சு நருட்டோவை எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நார்மலா தான் நருட்டோ அந்த இடத்துல எஞ்சிப்பான். சடனா பாத்தீங்கன்னா 9 டெயில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு அந்த இடத்துல 1 டெயில் க்ளோக்கா நருட்டோ வந்து மாறுறாங்க. நருட்டோ ஜம்ப் பண்ணி பருட்டோவை அட்டாக் பண்ணா அந்த இடத்துல ஜிராயா வேகமா வந்து எப்படியோ பருட்டோவை ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திடுவாரு. ஜிராயா என்னதான் பருட்டோ கிட்ட அவன் 9 டெயில் சாக்ரா அவனை சுத்தி இருக்கிறதுனால 9 டெயில் தான் இப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணது, அவனை கண்ட்ரோல் பண்ணல. சோ நீ கேர்லெஸ்ஸா இருந்தா நீ கண்டிப்பா அட்டாக் பண்ணப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த இடத்துல கண்டுக்காம நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கறேன்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ ஏஞ்சி போவான். இன்னொரு பக்கம் சாஸ்கே உரோஷிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம பருட்டோ போயிட்டு நருட்டோ கிட்ட அந்த இடத்துல பேச ஆரம்பிப்பான். அவர் சொல்றதெல்லாம் தப்புதுன்னு, நீ கொஞ்சம் நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படியே நருட்டோ மேல அவன் கை வைக்க 9 டெயில் சாக்ரா வந்து அவனோட சாக்ராக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இருந்தாலுமே நருட்டோ அந்த இடத்துக்கு கான்சியஸ் வந்து பேச ஆரம்பிப்பான். ஆனா 9 டெயிலோட சாக்ரா ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா, அதனால நருட்டோவை சர்பாஸ் பண்ணி அந்த இடத்துல பருட்டோவோட கையில அட்டாக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஜிரையா அந்த இடத்துக்கு வேகமா வந்து சீலிங் டேக்கை வச்சு 9 டெயில் சாக்ராவை சர்பாஸ் பண்ணிடுவாரு. இந்த பக்கம் சாஸ்கே கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உரோஷிக்கு வந்து என் ஸ்ட்ராட்டஜியை நான் மறுபடியும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓபன் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகுது. நம்ம நருட்டோ வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். பருட்டோக்கு கையில அடிபட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம ஜிரையா கட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. பருட்டோ நருட்டோ 9 டெயில் க்ளோக்ல இருக்க விஷயத்தை யோசிச்சு பார்த்து அது மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சு, எப்பயுமே அப்படிதான் இருப்பாரா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கேட்க, அப்ப ஜிரையா என்ன சொல்லுவார்னா 9 டெயிலோட சாக்கரான்றது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சாக்கரா, அதுதான் நம்ம நருட்டோக்குள்ள இருக்கு. அதனால வில்லேஜ்ல இருக்க எல்லா மக்களுமே நருட்டோவை வெறுக்கிறாங்க, ஒரு மான்ஸ்டரா தான் பாக்குறாங்க. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி 9 டெயில் வந்து வில்லேஜ் அட்டாக் பண்ணப்ப 4th ஓக்காகே தான் 9 டெயில நருட்டோக்குள்ள சீல் பண்ணாரு. அப்பதான் நம்ம நருட்டோவே பிறந்திருப்பான், அவனுக்குள்ள சீல் பண்ணிருப்பாரு. பிகாஸ் நருட்டோக்கு அவன் பிறக்கும் போதே 9 டெயிலோட ஒரு விசலா மாறி இருப்பான் வில்லேஜோட நல்லதுக்காக. ஆனாலுமே வில்லேஜ்ல இருக்க மக்கள் வந்து நம்ம நருட்டோ வில்லேஜோட நல்லதுக்காக தான் ஒரு 9 டெயில் விசில் ஆனான்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அவனை ஒரு மான்ஸ்டரா தான் பாக்குறாங்க. இருந்தாலுமே நருட்டோ வந்து வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே அவனை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனா ஒரு முட்டாளா இருக்கலாம், இருந்தாலுமே அவன் நினைக்கிற விஷயம் வந்து ஸ்லோவா கண்டிப்பா நடக்கும். 9 டெயிலால எல்லாருமே அட்டாக் பண்ணப்பட்டதுனால தான் எல்லாருமே அவனை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. நீ அவனை மான்ஸ்டர் கூப்பிட்டாலுமே அதே விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் அந்த இடத்துல அந்த வகையில நான் சொல்லல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். அந்த இடத்துல கண் முழிச்ச நம்ம நருட்டோ வந்து ஃபிஷிங் ரூக்கை வச்சு நானே என்ன கடத்திட்டு போனானே அவன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது பருட்டோட கையில அடிபட்டிருக்க விஷயத்த நோட் பண்ணுவான். உடனே பக்கத்துல போய் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க பருட்டோ அந்த இடத்துல லேசா பின்னாடி போவானா, அதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சிடும் இவன் மூலியமா தான் அது அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல அவன் வந்து மன்னிப்பு கேட்பான். பருட்டோ அந்த இடத்துல இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு சின்ன ஸ்கிராட்ச் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நருட்டோ அந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்டை கூட என்னால திரும்பி வில்லேஜுக்கு கூட்டிட்டு வர முடியல, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட தான் இருப்பான். பருட்டோ ஒரு பக்கம் என்னோட அப்பாவை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்க. ஜிரையா அந்த இடத்துல என்ன நினைச்சாரோ தெரியல, ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து என் கூட ட்ரைனிங் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா அந்த உரோஷிக்கு கண்டிப்பா திரும்ப வருவான் இல்லையா, அதுல என்ன சந்தேகம், அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்ற மாதிரி சாஸ்கேவுமே சொல்லுவான். அப்ப நீங்க 2 பேருமே சேர்ந்து என் கூட ட்ரைனிங் பண்ணுங்க, முதல்ல இப்ப என்னோட ரிசர்ச்சை பார்க்க வேண்டிய வேலை, சோ கூடிய சீக்கிரம் அதை பத்தி யோசிச்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிரையா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.